என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம். கூலி படத்தினுடைய ரிலீஸ் தேதி அறிவித்த பிறகு ரசிகர்களுடைய உற்சாகம் சமூக வலைதளங்களில் கரை புரண்டு ஓடுறதை பார்க்க முடியுது. பலர் ரஜினியோட அந்த ரோல் எப்படி இருக்கும், ரஜினி என்ன மாதிரி இதில் பண்ணியிருப்பார், அது டபுள் ஆக்டாக இருக்குமா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது உற்சாகத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஏன்னா அவர் என்ன ரோல் பண்ணியிருக்காரு, அவர் அவர் இந்த படத்தோட கதை என்ன, இதெல்லாம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு யார் சொன்னாலும் அது முழுமையான ஒரு கதை அப்படின்னு நினச்சி நீங்கள் நிராகரிச்சிடலாம். ஏன்னா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஜெயிலருக்கு கதைன்னு ஒன்று ஆளாளுக்கு அடித்து விட்டாங்க. அது எல்லாமே ரீல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. கடைசியில் படம் வெளியாகும்போது அந்த படத்தோட கதை வேற, இவங்கெல்லாம் விட்ட கதைகள் வேற அப்படிங்கிறது அம்பலமாச்சு. அதே போல் இந்த படத்துக்கும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. சிலர் உச்சகட்ட காமெடியாக ரஜினி வாட்சி கம்பெனி வச்சுருக்காரு, அவர் ஒரு வாட்சி வியாபாரி அப்படின்லாம் கூட சீரியஸாக சிரிக்காமல் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த படத்தின் கதை அப்படின்னு யார் சொன்னாலும் எதையும் நீங்கள் நம்ப தேவையில்லை. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், சார் நான் கதைன்னு நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார், இவங்க சொல்கிற எதுவும் அது கிடையாது சார், நீங்கள் இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க அப்படின்ட்டார். ஸோ படத்தின் கதை அது என்னவாவது இருக்கட்டும், நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். படத்தில் தலைவரோட ரோல், தலைவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது இன்னும் பலருடைய கேள்வி. அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஒரு வில்லன் ரோல் பண்ணுறாரு ரஜினி சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த வில்லன் அப்படின்னு உடனே எனக்கு பல நினைவுகள். அதில் வில்லன் அப்படின்னாலே இந்திய சினிமாவில் தனி முத்திரை பதிச்சது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவரை மாதிரியான சூப்பர் ஹீரோவும் கிடையாது, அவரை மாதிரி சூப்பர் வில்லனும் கிடையாது. வில்லாதி வில்லன் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த வார்த்தைக்கு முழு தகுதியானவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். காரணம், அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே வில்லன் ரோல் மேலே ஒரு அப்படி ஒரு ஈடுபாடு. அது அவர் முதல்ல ஒரு நடிப்பு அப்படின்ற அந்த ஃபார்மேட்டுக்குள்ள வரும்போதே ஒரு வில்லன் ரோல் தான் எடுத்து பண்றார். அவரே பலமுறை சொன்ன மாதிரி துரியோதனன் அப்படிங்கிற மெகா வில்லன், மகாபாரதத்தின் மெகா வில்லன் யாருன்னா துரியோதனன் தான். அவர் தான் ஹீரோ, அவர் தான் வில்லன் மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்படி சொல்றோமேன்னு பார்க்காதீங்க. மகாபாரதத்தை முழுசா படிச்சவங்க அல்லது அதுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருந்தாரு. இதை முழுசா படிச்சவங்க நிச்சயமா சொல்லுவாங்க, மகாபாரதத்தில் ஹீரோவும் துரியோதனன் தான், வில்லனும் துரியோதனன் தான் அப்படின்ட்டு. அந்த துரியோதனன் கேரக்டர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் முதலாக ஏற்று நடித்த பாத்திரம் மேடையில். அந்த பாத்திரத்தை அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாரு, எப்படி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே அவர் வாயாலே கேட்டிருக்கோம். நம்ம ஜெயிலர் ஆடியோ லான்ச் மேடையில் அதை பற்றி அவ்வளோ அழகா, அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா, அது இன்னொருத்தரால் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. அவர் அந்த காட்சியை நேரேட் பண்றதுன்னு இருக்குல்ல, அந்த நேரேஷன் ரஜினி அளவுக்கு யாருக்குமே வராது. இது நான் மட்டும் சொல்ல, பல பேர் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இசைஞானி இளையராஜா சொல்லுவாரு, ரஜினி கதை சொல்றதை கேட்டா ஒரு டைரக்டரே தேவையில்ல பக்கத்துல, அவர் அந்த அளவுக்கு கதை சொல்லுவாரு. காட்சியை பிரசன்ட் பண்றதுல நமக்கு பாதி வேலையை முடிச்சிருவாரு. ஏன்னா அது நமக்கு உள்ள அந்த டியூனை எடுத்து கொடுக்கும் அப்படின்ட்டு இளையராஜா பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. அண்மையில் கூட ஒரு கச்சேரியில சொல்லியிருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தனித்திறமை வாய்ந்தவர் ரஜினிகாந்த் அவர். அந்த அவருடைய ஆரம்ப காலம் பாத்தீங்கன்னா அந்த வில்லன் ரோல் பண்ணாருன்னா, அதாவது வெரைட்டின்னா அப்படி ஒரு வெரைட்டி. வில்லன் இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? அவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா ரஜினி சார், இதுல யார் வேணா நடிச்சிருக்கட்டும், யார் வேணா ஹீரோவா இருக்கட்டும், என் ரோல் இதுதான், இந்த ரோல்லே நான் அவங்களெல்லாம் காலி பண்ணிடுறேன் பாடுறா அப்படின்ற மைண்ட் செட்டு தான் ரஜினி சாருக்கு. அது என்னைக்குமே அவர் இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் ஃபாலோ பண்றாரு. இந்த படத்தில் யார் வேண்டுமானாலும் நடிக்கிட்டோம், யார் வேணும்னாலும் பக்காவா பர்ஃபார்ம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரானரி பண்ணிட்டோம், எனக்கு அது பேர ஒன்றும் கிடையாது. பட் நான் பண்றது இருக்கு பார்த்தீங்களா, இது அத்தனை பெரிய காணாம அடிச்சுன்னா நான் மட்டும்தான் அங்கே நிற்பேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். சொல்ல போனா அதில் ஒரு PhD முடிச்சவர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ரஜினி யாராரு கூட நடிச்சிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. சிவாஜி கணேசன், நடிப்பின் சிகரம், நடிப்பின் இமயம் அப்படின்னு கொண்டாடப்பட்ட சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசனுக்கு எதிரில் ஒருத்தர் நடிக்கிறதுக்கே பயப்படுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் நடிக்க ஒரு 2-3 வருஷம் கூட ஆயிருக்காது, அப்பவே சிவாஜி கணேசனோட நடிக்கிறாரு. சிவாஜியை தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு நடிப்பை காட்டுறாரு.
அதை பார்த்துட்டு சிவாஜியே வந்து மிரண்டு போயிட்டு அடப்பாவீங்களா என்னை ஏமாத்திருக்கீங்களாடா, இந்த ரோலை எனக்கு கொடுத்துருந்தா நாலு நல்லா பண்ணியிருப்பேன், இதை யார் வேணா பண்ணிட்டு போட்டோம், இந்த ஹீரோ வேஷம் யார் வேணா பண்ணிட்டு போட்டோம், இந்த மைக்கேல் டிசூசான்ற இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அங்கலாச்சாரம். இதை வந்து பிரபலமான அந்த படத்துக்கே வந்து வசனம் எழுதிய ஆரூர் தாஸ் அவர்கள் வந்து தினத்தந்தில தொடர எழுதும் போது இதை ஒரு எபிசோடாவே எழுதியிருப்பார். ரஜினியை பார்த்து வந்து சிவாஜிக்கு அந்த இடத்துல பொறாமையே வந்துருச்சு, இதை நான் என்ன பண்ணியிருக்கணும், என் கொடுக்காமட்டீங்களா, ஏமாத்திட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கேட்டார். அப்படின்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸு அதே போல இவருடைய தனித்துவம் அப்படிங்கிறது என்னங்கிறத உங்களால புரிஞ்சிக்க முடியும். கமல்ஹாசனை வந்து எவ்வளவு கொண்டாடுறாங்க, உலக மிகச்சிறந்த நடிகன், நடிப்புக்கு கமல்ஹாசன் அப்படின்னு அவ்வளவு சொல்றாங்கல்ல. அந்த கமல்ஹாசனோட எவ்வளவு படம் நடிச்சிருக்காரு, ஒரு படத்துல கூட வந்து ரஜினி அவர்கள் சோட போனதே இல்லை, அவருடைய கேரக்டர் வந்து கவனிக்கப்படாமல் போனதே இல்லை. நீங்க இவங்க இருவரும் நடிச்ச அத்தனை படத்தையும் எடுத்து பாருங்க, அங்க ரஜினி மட்டும்தான் வந்து முதல்ல நிற்பார், அப்புறம் தான் மற்றவங்க. இது வந்து நான் மிகையா சொல்றதா நீங்க நினைக்குமானா, அதுக்கு ஒரு உதாரணம் நினைத்தாலே இனிக்கும். அந்த படத்தை நீங்க எடுத்துக்கோங்க, அதுல கிட்டத்தட்ட 10-11 பாடல்கள், எல்லா பாடல்களிலும் வந்து கமல்ஹாசன் தான் மேக்சிமம், 2 பாட்டு தான் ரஜினி பண்ணியிருப்பாரு. அதுல நீங்க இவ்வளவு பாட்டு பாடி ஹீரோயின் கூட டான்ஸ் போட்டு அப்பெல்லாம் பண்ணா கூட அங்க பேசப்பட்டது வந்து கமல்ஹாசன் கேரக்டர் இல்ல, ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த அவருடைய கேரக்டர் தான். ஏன்னா கமல்ஹாசன் கேரக்டர் யார் வேணா பண்ண முடியும், ஏன்னா அது ஹீரோ, ஒரு ரொமான்டிக் ஹீரோ, ஜாலியாக ஹீரோயின் கூட பாட்டு பாடுறது, அப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னும் போது சோகப்படுறது, இவ்வளவுதான் அந்த பாத்திரத்தினுடைய தன்மை. ஆனா இங்க தீபக்ன்ற அந்த ரஜினி ஏற்று நடிச்ச அந்த கேரக்டருக்கு அது ரொம்ப பெக்குலியர் கேரக்டர். ஒரு செல்ல திருடன், ஒரு நகைச்சுவை மிக்க ஒரு குறும்புக்காரன், ஜாலியா வந்து எல்லாரையும் கலாய்க்கிறவரு, பார்க்குற பொண்ணுங்கிட்ட ஜாலியா வந்து படி, இது மாதிரியான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பாத்திரம். அதை வந்து அவர் எக்ஸ்ட்ரானரி பண்ணியிருப்பார். அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும் என்னன்னா, படத்தோட டைரக்டர் கேபி சார் இருக்காரு, அவர் வந்து ரஜினிக்கு எவ்வளவு பெரிய ரசிகனா இருப்பார், நான் அப்படித்தான் நினைச்சுப்பேன். ஏன்னா ரஜினியை வந்து அப்படி பார்த்து பார்த்து அந்த கேரக்டர் வடிவமைச்சிருப்பாரு. நீங்க காட்சிகள் பார்த்தீங்கன்னா கூட ரஜினிக்கான இம்பார்ட்டன்ஸ் எங்கேயுமே வந்து கேபி சார் குறைச்சிருக்க மாட்டார், எல்லா இடத்துலையுமே வந்து ரஜினியை ஈக்குவலா வச்சிருப்பார். நீங்க அந்த மேடை நிகழ்ச்சிகள்ல அவங்க பாடும்போது வந்து அந்த மேடை கலைஞர்களுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபி சார் வந்து எந்த அளவுக்கு ரஜினியை ரசிச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதே போலதான் அவர் வில்லனா நடிச்ச அந்த அவர்கள் படம், அதெல்லாம் வந்து நொட்டோரியஸ் வில்லன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பாத்திரம். ஆனா அதை நம்மளால திட்டக்கூட முடியாது, ஏன்னா நடிச்சிருக்கிற ரஜினி வந்து அதுல அவ்வளவு வேலைகள் காட்டுவார். நிறைய படங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். லேட்டஸ்டா அப்படின்னு சொன்னா எந்திரன்ல வந்து அவர் தான் ஹீரோ, அவர் தான் வில்லன், வில்லன்ல வில்லாதி வில்லன் அவர். அதை வந்து அந்த மேன்னு சொல்லிட்டு வசி அப்படின்னு சுத்தம் பாருன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு, அந்த ஒரு வசனத்துக்கு தியேட்டர் வந்து எப்படி தெரிச்சுது அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய சொல்லலாம். ரஜினி வில்லனா நடிச்சா வந்து அதகலம் பண்ணுவார் அவர், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். நீங்க அவரோட 12-12-12 அந்த நிகழ்ச்சியில் வந்து கைவிடப்பட்ட ராணா அந்த படத்தை பத்தி அவர் பேசுவார். நான் ஏற்கனவே கூட அதை சொல்லியிருப்பேன். எனக்கு இன்னும் கூட வந்து கண் முன்னாடி நிக்குது. அவர் அந்த ராணா கதையை சொன்ன விதம் இருக்க உண்மையிலே அவுட்ஸ்டாண்டிங், ஆடி போயிட்டாங்க. அப்படி அந்த ஒரு 4 வரியில தான் அந்த கதையை சொல்லிப்பாரு. அந்த 4 வரியிலே வந்து இந்த படம் மட்டும் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம கிட்ட எழாம இல்லை. அப்படி அந்த தங்கச்சியோட லட்சியத்துக்காக ஒரு தனி ஆளு ஒரு சாம்ராஜ்யத்தை அளிக்க ஒரு இது. ஏன்னா அதுல அவருடைய பாத்திரம் வந்து வில்லன். அவர் வார்த்தையில சொன்ன வில்லன், த வில்லன், வில்லன் சொன்னா த வில்லன், அல்டிமேட் வில்லன் மாதிரி வச்சுக்கலாம் அந்த ராணா கேரக்டர். அதுக்கு மேல ஒரு கேரக்டரே கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டர். பட் அது வந்து துரதிருஷ்டவசமா நமக்கு பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிறது தான். இப்போ ஏன் இந்த கதைகள் எல்லாம் அப்படின்னா, இந்த படம், இந்த கூலி படத்துல அவருடைய பாத்திரம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ், எதிர்மறை தன்மை கொண்ட ஒரு பாத்திரம் அப்படிங்கிறது லோகேஷ் கனகராஜா சொன்னது. அதே போல இதுவரைக்கும் வந்திருக்கிற அந்த இந்த படம் குறித்தான தகவல்கள், அதே போல அப்டேட்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிச்சயமா ரஜினிக்கு அப்படி ஒரு ஷேடு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் கூட இப்போ அந்த டேட் அனௌன்ஸ் பண்ண அந்த போஸ்டர்ல அவருடைய அந்த ஃபேஸு, அதே போல விசில் அடிக்கிற அந்த ஸ்டைலு, இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிச்சயமா வந்து அது வெறும் ஹீரோ மட்டுமல்ல, வில்லத்தனத்தோட இன்னொரு பரிமாணத்தை வந்து நிச்சயமா ரஜினி சார் வந்து காட்டியிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ரசிகர்கள்
அந்த மத்தியில் வந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை எகிற வச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த மொமெண்டம் தான் இப்போ தேவை இந்த படத்துக்கு. அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸு. இன்னும் 4 மாதங்கள் இன்னும் 4 மாதங்கள் இருக்குது. இந்த ஏப்ரலோட சேர்த்தா 4 மாதங்கள் இருக்குது. அதற்குள் 4 கூட இல்லை, 3.5 மாதம்னு சொல்லலாம். அந்த 3.5 மாதம் வந்து உண்மையிலே வந்து சரியான டைமு, போதுமான நேரம். படம் வந்து அடித்து தூக்கிட்டு போகிறதுக்கான எல்லா சிறப்பு அம்சங்களும் வந்து இந்த படத்தில் சரியாக இருக்குது. இந்த பிளானிங் எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது சன் பிக்சர்ஸோடது இந்த படத்துக்கு. அதுவே வந்து பெரிய ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தர்ற மாதிரி இருக்குது.